வணக்கம் அன்பு நண்பர்களே. நிறைய பேர் போன்ல வாட்ஸ்அப் சாட்ல கேட்கறது என்னன்னா, விண்டோஸ்ல ஆபீஸ் எம்எஸ் ஆபீஸ் இருக்கு, இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அந்த எம்எஸ் ஆபீஸ்னுடைய விஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதாவது நீங்க சொல்றது, அதாவது ரைட் கிளிக் பண்ணா மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இல்லைங்களா? காட்டுறோம் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணா இது மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்ன்றது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அது இல்லைனாலே 2007 இல்ல அதுக்கு முன்ன இருக்கிறது தான். 2010ல இருக்கிற ஆபீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்குது எல்லாத்துலயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. அதாவது எல்லா ஆப்ஷனுமே மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் விஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு முன்ன மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்னுடைய நம்ம டைம் லைன்ஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவலா ஆபீஸ் 1995ல வந்துச்சு, அப்புறம் 97 ஒன்று வந்துச்சு, அப்புறம் ஆபீஸ் 2000 அப்படின்னு ஒன்று இருந்தது. அதில் தான் வந்து ஒரு நம்மலாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம், ஒரு பேப்பர் கிளிப் கண்ணாடி போட்ட மாதிரி இந்த ஓரத்தில் வரும் பாருங்க, ஆபீஸ் ஹெல்ப்பர் அது. அது மாதிரி அப்புறம் ஆபீஸ் எக்ஸ்பி வந்தது, ஆபீஸ் 2003 வந்தது, அப்புறம் ஆபீஸ் 2007 வந்தது, அப்புறம் ஆபீஸ் 2010, 13, 16, 19, அதுக்கப்புறம் 3 இயர் விஷனை விட்டுட்டு 2 இயர், அதாவது அந்த கொரோனானால டக்குன்னு வந்துச்சு 2021ல, அப்புறம் இப்போ 24ல வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் விஷனுங்க. அது மட்டும் இல்லாம மேக்குக்கும் இருக்கு அதே மாதிரி. இந்த 2015க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 ஒன்று உருவாக்கிட்டாங்க, ஆபீஸ் 365. அது எல்லாமே ஆன்லைன்லயே இருக்கும். அதுதான் எடிஷன். இதுல பாத்தீங்கன்னா 365 பர்சனல், ஃபேமிலி, பிசினஸ், ஸ்டாண்டர்ட், பிரீமியம், அது மாதிரிலாம் இருக்குது பாருங்க. ஆக்சுவலா இந்த பெர்பெச்சுவல் லைசன்ஸ்லயே கூட என்னன்னா நிறைய இது இருக்கு, இதே மாதிரி பேசிக், என்டர்பிரைஸ், அது மாதிரிலாம் இருக்கு. நம்ம வந்து இப்போ எப்படி பாக்குறதுன்னா, இப்போ ஒரு எக்ஸலை ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்க, இதை பாருங்க, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸலை ஓபன் பண்ணனால அது கிளிக் பண்ணும் போதே ஒரு இது வர்றதுல அங்க முனையில அது பாருங்க, மைக்ரோசாஃப்ட் 365 காட்டுது பாருங்க, அப்படி காட்டும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆனவொடனே இங்க ஓம், நியூ, ஓப்பன்லாம் வருது இல்ல, அதுல அக்கௌண்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 வந்து, அதனால 365ன்றது காட்டுது பாருங்க. இது வந்து 2024 இருந்தா அப்படி காட்டும், 21 இருந்தா அப்படி காட்டும். இப்படிதான் நம்ம வந்து விஷன் கண்டுபிடிக்கணும். இந்த அக்கௌண்ட்ல போய் ஃபைல்ல போய் அக்கௌண்ட், அதாவது என்னது ஓப்பன் பண்ணவொடனே இங்க வரலன்னா இந்த ஃபைல்ல போனீங்கன்னா இங்க வரும். அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா இங்க இல்லைனாலே இங்க வந்து எப்படியும் 2010க்கு அப்புறம் இருக்கிற எல்லா விஷயமுமே இப்படிதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹெல்ப்ல போய் அபோட்ல போனீங்கன்னா வரும். ஹெல்ப்ல போய் அபோட்ல போனீங்கன்னா வரும். அதாவது அது 2007 அதுக்கு முன்ன இருக்கிறதுல அதுல காட்டும். ஓகேங்களா? அது என்ன விஷன், அது மாதிரி எந்தெந்த இயர்ன்றத நீங்க அதுல ஈஸியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. ஏன்னா எப்படி என்ன விஷன் அப்படின்னு தெரியலன்னு கேக்குறீங்க, அதுக்குதான் இது. ஆக்சுவலா இந்த ரைட் கிளிக் பண்ணா இந்த மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லையா, கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங், மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங், இது ரெண்டு ஆப்ஷன் வந்து 2010க்கு அப்புறம் இருக்கிற எல்லா விஷயம்லயுமே இருக்கும். அப்படிலாம் நீங்க ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல்ல யூனிகோடு டெக்ஸ்ட் அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா ஆப்ஷனை அதை பேஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது 2010க்கு முன்ன இருக்கிறதுல அப்படி பேஸ்ட் பண்ணும் போது இந்த A1 வந்து காலியா இருக்கிறதுனால என்ன சொல்லும், சில நேரத்துல ப்ளீஸ் பேஸ்ட் ஃப்ரம் தமிழ் 11 அந்த மெசேஜ் வந்துனே இருக்கும். அதனால சும்மா அதுல 1ஓ 2ஓ அடிச்சுட்டு அந்த மேக்ரோவை ரன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பழைய விஷயனுக்காக தான் சொல்ல வரேன். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 2010 அதுக்கப்புறம் இருக்கிற விஷன் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷன் எல்லாத்துலயுமே நம்ம மேக்ரோ ஃபுல்லி சப்போர்ட்டட் இருக்கிற எல்லா மேக்ரோவுமே. 2007ல மேக்ரோல இருக்கிற சில ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் ஆகாது. 2003 வந்து சொல்லவே தேவையில்ல, எதுவுமே சுத்தமா சப்போர்ட் ஆகாது. நீங்க 2003 இருந்ததுன்னா அது கண்டிப்பா 2010ஓ இல்ல அதுக்கு அப்புறமா இருக்கிற விஷயம் இன்ஸ்டால் பண்ணீங்க.
ஆக்சுவலா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே இந்த 2024 கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். எல்லாமே வந்து 30 நாள் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 180 நாள் வரைக்கும் அதை இதை பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். எல்லா ஃபங்க்ஷனும் ஃபுல்லி ஃபங்க்ஷனலா தான் இருக்கும். 180 நாள் வரைக்கும் அது வந்து பீட்டால, அதாவது ட்ரையல், ஃபுல் ஃபங்க்ஷனல் ட்ரையலா தான் இருக்கும். அதுல இருக்கு பாருங்க லைசன்ஸ் ட்ரையல் வேர்னு, அதுக்குதான். அதனால நீங்க பழசு எதனா இருக்குது அப்படின்னும் போது விண்டோஸ் நீங்க 10 இல்ல 8க்கு அப்புறம் எதனா வச்சுக்கிறீங்க அப்படின்னாலே 10, 11 வந்து மைக்ரோசாஃப்ட் 2024 21 எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். அதனால அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 365 கூட சப்போர்ட் பண்ணோம். நீங்க வந்து விண்டோஸ் 7 அது மாதிரி இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2016 இல்ல 13 அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஏன்னா 2007 அதாவது 2010 இல்ல அதுக்கப்புறம் இருக்கிறதுல மட்டும்தான் ஒர்க் ஆகும். 2007 இதுலயே பார்ஷியலி ஃபங்க்ஷனல் தான் இருக்கும். அந்த சில நிறைய மேக்ரோஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட 2003 வந்து சொல்லவே தேவையில்ல, அது ரொம்ப பழசு. அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க புதுசு இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குதான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இதுல கண்டிப்பா வந்து 2010க்கு அப்புறம் இருக்கிறதுல மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்னு ஒன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கண்டிப்பா. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.